வணக்கம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போருக்கு நடுவே உலக நாடுகள் எந்த அளவில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறதோ அதற்கு எதிராக இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான செய்தியும் வந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை என்று கூட பாராமல் நரேந்திர மோடிக்காக பேட்டிங் செய்யக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் வரக்கூடிய 5 மாநில தேர்தலுக்கான தேதியை அறிவித்து விட்டார்கள். இந்த தேர்தலில் நரேந்திர மோடிக்கு எந்த விதமான சேலஞ்சஸ்கள் இருக்கிறது? நரேந்திர மோடி இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போகிறார்? அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான கேள்விகள், அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஏராளமான சிக்கல்கள் இந்த தேர்தலை அவரை எந்த விதமான கேள்விகளுக்கு முன்பு நிற்க வைக்க போகிறது? அல்ல, இந்த முறையும் எப்படி மகாராஷ்டிராவில், எப்படி கர்நாடகாவில், எப்படி ஹரியானாவில் ஓட்சோரி வழியாக நரேந்திர மோடி, ஞானேஷ்குமார் அண்ட் டீம் இந்த நாட்டு டெமோக்ரஸியை அளித்தார்களோ அதே போன்று இங்கேயும் அளிக்க போகிறார்களா என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி வெஸ்ட் பெங்கால் வரை இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 23ஆம் தேதி 29ஆம் தேதி வரை தேர்தல் நடக்கப் போகிறது. இதற்கான ரிசல்ட் ஒட்டுமொத்தமாக மே 4ஆம் தேதி வெளிவர இருக்கிறது. ஆனால் இதற்கு இடையே நரேந்திர மோடிக்கு எதிராக வெளிவரக்கூடிய ஏராளமான கேள்விகள், அமெரிக்கா தரப்பிலிருந்து வரக்கூடிய பிரஷராக இருக்கட்டும், எப்ஸ்டீன் ஃபைலாக இருக்கட்டும், அல்ல ஈரான் இஸ்ரேல் போராக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான கேள்விகள் நரேந்திர மோடியை சுற்றி வளைத்து விட்டது. நரேந்தர் சரண்டர் என்கிற அந்த கேள்விக்கான அர்த்தத்தையும் இந்த தேர்தல் முடிவுகள் எடுத்துக்காட்டுமா என்கிற அந்த கேள்வியும் நான் பார்க்க வேண்டும். ஆனால் ஞானேஷ்குமார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எதற்காக அவசரப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை என்று கூட பாராமல் இந்த பிரஸ் மீட்டை வைத்தார்? ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த தேதிகளை அறிவித்தார் என்கிற அந்த கேள்வியை பார்க்கும்போது திங்கட்கிழமை, அதாவது இன்னைக்கு பார்லிமெண்டில் ஞானேஷ்குமாருக்கு எதிராக ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வர இருக்கிறது எதிர்கட்சிகள். கிட்டத்தட்ட 193 ஆப்போசிஷன் எம்பிக்கள் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா 2 சபைகளிலும் நோட்டீஸை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நோட்டீஸ் நேரடியாக ஞானேஷ்குமாரை இம்பீச் செய்வதற்காக, ஞானேஷ்குமாருக்கு எதிராக ஏராளமான அலிகேஷன்ஸ்கள், ஏராளமான சார்ஜஸ்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எலெக்ஷன் கமிஷனர் எந்த அளவில் இந்த நாட்டில் ஒரு ஃபேரான எலெக்ஷனை நடத்தியிருக்க வேண்டுமோ, ஒரு டிரான்ஸ்பரண்டான முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் இந்த தேர்தல்களை நடத்தியிருக்க வேண்டுமோ அதை அவர் நடத்தவில்லை. ஞானேஷ்குமாருக்கு எதிராக இந்த நோட்டீஸ், அதுவும் இம்பீச்மெண்ட்டிற்கான நோட்டீஸ் எந்த அளவில் ஒரு சீரியஸான அலிகேஷன் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த தருணத்தில் எலெக்ஷன் ஃப்ராடாக இருக்கட்டும், மிஸ்கண்டக்டாக இருக்கட்டும், பேட் பிஹேவியராக இருக்கட்டும், எஸ்ஐஆரை வைத்து முக்கியமாக மைனாரிட்டிகளுடைய ஓட்டுகளை கட் செய்ததாக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான அலிகேஷன்ஸ் எந்த நபருக்கு எதிராக மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அல்ல இது போன்ற அலிகேஷன்ஸ் வந்ததோ அதே நபர் இன்னைக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை அறிவித்திருக்கிறார். அதே நபர் இந்த நாட்டில் தேர்தல் தேதியை குறித்திருக்கிறார். ஏப்ரல் மாதத்திலிருந்து தொடங்கி மே மாதம் 4ஆம் தேதி வரை இந்த தேர்தல் நிச்சயமாக ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக மாறப்போகிறது. நரேந்திர மோடிக்கு சேலஞ்சாக மாறப்போகிறது. மிக முக்கியமாக மம்தா பானர்ஜி அவர்களுக்கு சேலஞ்சாக மாறப்போகிறது. 23ஆம் தேதி 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் நடக்கப் போகிறது. அதற்கான ரிசல்ட் மே 4ஆம் தேதி. அஸ்ஸாமில் ஒரே சுற்றில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. கேரளாவிலும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே ஃபேஸில். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே ஃபேஸில் தேர்தல் நடக்க உள்ளது. வெஸ்ட் பெங்காலில் 2 ஃபேஸஸ், 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மற்றும் ஏப்ரல் 29ஆம் தேதி தேர்தல் நடக்கும். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி. ஆக மொத்தம் 9ஆம் தேதி, 23ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதி இந்த 3 நாட்களில் தேர்தல் நடக்க இருக்கிறது. மே 4ஆம் தேதி இதற்கான ரிசல்ட் வெளிவந்துவிடும். யாருடைய
ஆட்சி எந்த மாநிலத்தில் வரப்போகிறது என்கிற அந்த ரிசல்ட்டும் வந்துவிடும். ஆனால் இந்த இடத்தில் ஒரு ஓப்பன் மெக்கானிசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நரேந்திர மோடி தன்னுடைய மேஜிக்கை எப்படி ஹரியானாவில் ரிப்பீட் செய்தாரோ, எப்படி மகாராஷ்டிராவில் ரிப்பீட் செய்தாரோ, எப்படி பீகாரில் ரிப்பீட் செய்தாரோ, அதே போன்ற மேஜிக் வெஸ்ட் பெங்காலில் காட்ட முடியுமா? அசமில் காட்டுவாரா? தமிழ்நாட்டில் அல்ல சதர்ன் இந்தியாவில் பிஜேபி தன்னுடைய அக்கௌண்ட்டை திறக்குமா என்கிற இந்த அனைத்து கேள்விகளுக்கான விடயத்தை இதற்கு மேல் ஒவ்வொன்றாக நீங்கள் பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி இந்த சேனலுக்கு பொருளாதார ரீதியாக சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நரேந்திர மோடி இந்த தருணத்தில் தன்னுடைய அரசியல் பயணத்தின் மிகவும் வீக்கான சிச்சுவேஷனில் இருக்கிறார். அது டொமெஸ்டிக் பாலிடிக்ஸாக இருக்கட்டும், உள்நாட்டு பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அல்ல பிஜேபிக்குள்ளேயே நரேந்திர மோடிக்கு எதிராக கிளம்பக்கூடிய எதிர்குரல்களாக இருக்கட்டும், நரேந்திர மோடியின் RSS உடன் இருக்கக்கூடிய அந்த விரிசல்களாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டின் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் ஃபால் ஆவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போர், நரேந்திர மோடியுடைய ஸ்டாண்ட் இந்த போர் தொடங்குவதற்கு முன்பு எப்படி இருந்தது? இன்னைக்கு நரேந்திர மோடியுடைய பெயர், ஸ்டாண்ட் எப்படி மாறிவிட்டது? எப்ஸ்டீன் ஃபைலும் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டாக வேலை பார்க்க போகிறது. மறந்துராதீர்கள், நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் 4 2024 எந்த அரசாங்கத்தை, எந்த மைனாரிட்டி அரசாங்கத்தை தொடங்கினாரோ அதே மைனாரிட்டியில்தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். மெஜாரிட்டி மார்க்கிலிருந்து 32 MPக்கள் இன்னும் குறைவாக தான் இருக்கிறது. அதாவது இன்றைக்கும் நரேந்திர மோடியின் இந்த அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம் தான். எப்போ என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு எந்த பெரிய கட்சி காலை இழுக்கிறதோ அன்னைக்கே நரேந்திர மோடியுடைய இந்த அரசாங்கம் கவர்ந்து போகும். இப்போ இந்த பதிவில் மிக முக்கியமான 3 கேள்விகளை நாம் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, மோடி நேற்று 2 நாட்களாக மிகப்பெரிய ராலியெல்லாம் வெஸ்ட் பெங்காலில் நடத்தினார். மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? மம்தா பானர்ஜி மறுபடியும் தன்னுடைய ஆட்சியை பிடித்து விடுவாரா? தன்னுடைய ஓட்டுகளை இன்டாக்டாக வைக்க முடியுமா? அல்ல எலெக்ஷன் கமிஷன் எந்த ஸ்கேலில் அங்கே ஓட்ஸ்களை கட் செய்தது, கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களுடைய ஓட்டு கட் ஆனது. அவர்களை வைத்து ஏதோ ஒரு கேம் பிளானை இவர்கள் செய்திருக்கிறார்கள். 2வது, அசம் கடந்த 10 ஆண்டுகளாக பிஜேபியின் அரசாங்கம் தான் இருக்கிறது. ஹேமந்த் பிஸ்வ சர்மா ஆன்டி இன்கம்பன்சி அங்கே இருக்கிறது. 3வது முறையாக அசம்லையும் பிஜேபியால் அந்த மேஜிக்கை காட்ட முடியுமா? கடைசி கேள்வி, தமிழ்நாட்டில் சதர்ன் இந்தியாவில் நரேந்திர மோடி எந்த விதமான இம்பேக்டை காட்டப் போகிறார்? இந்த அனைத்தையுமே ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். முதலில் கியானேஷ்குமார் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். கியானேஷ்குமாருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா 2 சபைகளிலும் கொண்டு வந்தப்பட்டது. எந்த நபருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரப்பட்டதோ அவரே எப்படி இந்த பிரஸ் மீட்டை ஹோல்ட் செய்தார் என்கிற ஒரு கேள்வி எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கக்கூடிய மக்களும் கேட்க தொடங்கிவிட்டார்கள். இதற்கான காரணம் என்ன? கியானேஷ்குமார் எந்த விதமான மொராலிட்டியும் இல்லாமல், எந்த விதமான மாரல் வேல்யூஸுமே இல்லாமல் எப்படி அவர் இந்த பிரஸ் மீட்டை நடத்தினார் என்கிற அந்த கேள்வியை பல நபர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அதற்கு பதிலாக மக்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து, இவர் நிச்சயமாக இந்த பிரஸ் மீட்டை நடத்தியிருக்கவே கூடாது. அதற்கு பதிலாக
அவருடைய மற்ற சபார்டினேட்ஸ் மிஸ்டர் சந்து மற்றும் மிஸ்டர் ஜோஷி அவர்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் தான். அவர்களை வைத்து இந்த பிரஸ் மீட்டை நடத்தியிருக்கலாம். எதற்காக இந்த அவசரம் என்று யாருக்குமே தெரியவில்லை. ஏன்னா ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவுக்கு எதிராகவும் இதே போன்ற இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரப்பட்டது. அது சக்ஸஸ் ஆனதோ ஆகவில்லை, அது வேற விஷயம். ஆனால் ஓம் பிர்லாவை பற்றின ஒவ்வொரு விஷயத்தையும் ஒட்டுமொத்த உலகமே பார்த்தது. எந்த அளவில் ஓம் பிர்லா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக யாருமே பேச விடாமல், லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை பேச விடாமல், ஒவ்வொரு முறையும் பிஜேபிக்கு சாதகமாக சபையை நடத்தி வந்தார் என்கிற அந்த விஷயம் உலகத்திற்கு தெரிய வந்தது. அதே போன்று ஞானேஷ்குமாருக்கு எதிராகவும் இம்பீச்மெண்ட் மோஷன் வரும்போது ஞானேஷ்குமாருடைய மொராலிட்டி எங்கே போனது? ஞானேஷ்குமார் அந்த மாரல் வேல்யூஸை எங்கே தொலைத்தார் என்கிற அந்த கேள்வி. லோக்சபாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 200 எம்பிக்கள் ஞானேஷ்குமாருக்கு எதிராக கையெழுத்தை போட்டு இந்த மோஷனை கொண்டு வந்திருக்கிறார்கள், இம்பீச்மெண்ட் மோஷன். இப்போ மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அல்ல சமாஜ்வாதி பார்ட்டி, இது போன்ற ஏராளமான அரசியல் கட்சிகள், இந்த அனைத்து நபர்களுமே எதற்காக ஞானேஷ்குமாருக்கு எதிராக இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வந்தார்கள்? அப்படி என்னதான் கோபம் என்று நீங்கள் கேட்கலாம். எதற்காக இந்த ஒட்டுமொத்த ஆப்போசிஷன் பார்ட்டி ஒரு சார்ஜ் ஷீட் போன்று தயாரித்திருக்கிறார்கள்? எந்த அளவில் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் ஞானேஷ்குமாருக்கு எதிராக இந்த அலிகேஷன்ஸ் வந்துள்ளது. இதை பற்றி நீங்கள் கேட்டீர்கள்னா சிரிப்பு தான் வருகிறது. ஏன்னா இந்த கேள்வியே ஒரு கேலிக்கூத்தாக தான் இருக்கிறது. இவர் என்னதான் செய்தார் என்கிற அந்த பட்டியலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டு டெமோக்ரஸிக்கு எதிராக ஒரு நபர் செயல்படும் போது இந்த நாட்டில் ஓட் ஃப்ராட் நடந்தது, இவிஎம் ஃப்ராட் நடந்தது, மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டார்கள். இந்த நாட்டில் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்களை எப்படி டார்கெட் செய்திருக்கிறார் ஞானேஷ்குமார், எப்படி மக்களுடைய ஓட்டுகளை அளித்திருக்கிறார்கள், எப்படி முக்கியமாக மைனாரிட்டிகளுடைய ஓட்டுகளை அளித்திருக்கிறார்கள். இம்போசிங் எஸ்ஐஆர், ஸ்டேட் கவர்மெண்ட்களிடம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் எஸ்ஐஆரை திணித்திருக்கிறார்கள். தேர்தல் வருவதற்கு 20-25 நாட்களுக்கு முன்பு தான் ஓட்டர்ஸ் லிஸ்டே ப்ரிப்பேர் ஆகியிருக்கிறது. எஸ்ஐஆர் 2 மாதத்திற்குள்ளே நடத்தி முடிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்தது யார்? அனைத்துமே ஞானேஷ்குமார். இப்போது டிஎம்சி எம்பிக்கள் அல்ல ஒட்டுமொத்த ஆப்போசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு 20-22 எம்பிக்கள் ஞானேஷ்குமாரை ஒரு 6 மாதத்திற்கு முன்பு சந்திக்க பார்த்தார்கள். அன்றைக்கி எப்படி ஞானேஷ்குமார் அவர்களை துரத்தி அடித்தார், எப்படி அவர்களுடன் மிஸ்பிஹேவ் செய்தார். இந்த 20-22 எம்பிக்களில் அபிஷேக் மனு சிங்வி, இந்த நாட்டின் ஒரு டாப் அட்வொகேட், அவரும் அந்த டெலிகேஷனில் இருந்தார். அவரையும் எப்படி ட்ரீட் செய்தார்கள்னு நீங்கள் பார்த்தீர்கள். அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாரதிய ஜனதா பார்ட்டியின் ஒரு பிரான்ச் ஆஃபீஸாக மாறிவிட்டது. இது எல்லாமே இவருக்கு எதிராக வரக்கூடிய அலிகேஷன்ஸ். இந்த அளவில் இவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது எப்படி அவர் இந்த பிரஸ் மீட்டை நடத்தினார், எப்படி இந்த தேதிகளை அறிவித்தார் என்கிற அந்த கேள்வியும் வருகிறது. இந்த ஷேம்லெஸ்னஸை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த கேவலத்தனத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டும் இந்த வேடிக்கையை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு வாயை கூட அவர்கள் துறப்பதில்லை. அப்போது ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே பிஜேபி தனக்கு சாதகமாக மாற்றிவிட்டதா? அப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியுடன் ஸ்டாலின் போட்டியிட போகிறாரா, அல்ல ஞானேஷ்குமார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடன் போட்டியிட போகிறாரா? வெஸ்ட் பெங்காலிருந்து டிஎம்சி மம்தா பானர்ஜி நரேந்திர மோடியுடன் போட்டியிட போகிறாரா, அல்ல இதே ஞானேஷ்குமார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடன் போட்டியிட போகிறார்களா? எந்த ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீர்கள்? 4ஆம் தேதி எந்த விதமான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் என்கிற அந்த கேள்வி. வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி ஞானேஷ்குமாருடன் போட்டியிட போகிறார். காரணம், 60 லட்சம் வாக்காளர்களை ஞானேஷ்குமார் வெஸ்ட் பெங்காலில் நீக்கியிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக மம்தா பானர்ஜி தான் மீண்டும் வர வேண்டும் என்கிற ஒரு ஆசை எடுத்துக்காட்டினால் கூட, ஓட்டை போட்டால் கூட, ஒட்டுமொத்த சிஸ்டத்தை சுரண்டி சாப்பிட்ட ஞானேஷ்குமாரின் டீம் அங்கே மம்தா பானர்ஜியை வெற்றி பெற வைப்பார்களா? அப்படி தப்பித்தவறி மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றால் அது ஒரு மிரக்கலாக தான் மாறும். அந்த அளவில் ஞானேஷ்குமாரின் டீம்
வெஸ்ட் பெங்காலை சுரண்டி இருக்கிறார்கள். இப்படித்தான் மகாராஷ்டிராவில் உத்தவ் டாக்கரே, சரத்பவாரின் டீம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்ப்பார்கள் என்று உலக நாடுகள் நம்பியது, மக்கள் நம்பினார்கள். ஆனால் ரிசல்ட் என்ன வந்தது? பிஜேபி அங்கே வெற்றி பெற்றது. ஹரியானா தேர்தலில் காங்கிரஸிற்கு லீட் கிடைக்கிறது. எல்லாமே ஒவ்வொரு எக்ஸிட் போலும் எடுத்துக்காட்டிய அந்த வார்த்தைகள், ஹரியானாவில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறப் போகிறது. வந்த ரிசல்ட் என்ன? பிஜேபி அங்கேயும். அப்போ ஒவ்வொரு இடத்திலும் தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமாரை வைத்து எந்த அளவில் பிஜேபிக்கு சாதகமாக நடத்தப்படுகிறதோ அதன்படி தமிழ்நாட்டில், அதன்படி வெஸ்ட் பெங்காலில் நடக்க மாட்டார்களா? என்ன நிச்சயம்? தமிழ்நாட்டிற்கு வந்து விடுங்கள். டிஎம்கே, எம்கே ஸ்டாலின் பிஜேபியை எதிர்க்க முடியுமா என்று நீங்கள் கேட்டீர்களா? நிச்சயமாக தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி பிஜேபி என்கிற வார்த்தையை கூறக்கூடிய நாதி கிடையாது, திராணி கிடையாது. காரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிஜேபி எந்த அளவில் எதிர்க்கிறார்கள் அதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வைஸ் பிரசிடென்ட்டாக கொண்டு வந்தது, இப்போது சமீபத்தில் கவர்னரை மாற்றியது, இது போன்ற ஏராளமான தில்லுமுள்ளுக்களை மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டில் ஒரு சில சீட்டுகள் கிடைக்கலாம், கேரளாவில் கொஞ்சம் சீட்டுகள் கிடைக்கலாம், புதுச்சேரியில் கொஞ்சம் சீட்டுகள் கிடைக்கலாம் என்கிற அந்த கணக்கா அல்ல, இது போன்ற மாற்றங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலும் ஒரு எஸ்ஐஆர் ஸ்கேம் நடத்திவிடலாம் என்கிற அந்த ஆசையில் இதையெல்லாம் செய்தார்களா? காரணம் பாருங்க, தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு முன்பு 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்தார்கள். இந்த 6,41,00,000 வாக்காளர்கள் அக்டோபர் 2025 ஆண்டு, எஸ்ஐஆர் நடந்து முடிந்தது டிசம்பர் 2025 ஆண்டு முதல் பட்டியல் வெளிவந்தது. 97 லட்சம் வாக்காளர்களுடைய பெயரை நீக்கினார்கள். 5,43,00,000 வாக்காளர்களாக இது குறைந்தது. பிப்ரவரி மாதம் ஃபைனல் எஸ்ஐஆர் ரிப்போர்ட்டை கொண்டு வந்தார்கள். இதில் 27.53 லட்சம் வாக்காளர்களை நாங்கள் சேர்த்து விட்டோம் என்று கூறினார்கள். அப்போ 6.41 crore வோட்டர்ஸ் இருந்த அந்த பட்டியல் சுருங்கி 5.67 crore குறைகிறது. இந்த இடத்தில் டெலிஷன் எவ்வளோ, எடிஷன் எவ்வளோ, எந்த வட இந்தியர்களை சேர்த்தீர்கள், எத்தனை பேரை நீங்கள் சேர்த்தீர்கள், எத்தனை பேரை நீக்கினீர்கள் என்கிற எந்த விதமான டீட்டெயிலும் இதுவரை வரவில்லை. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் மட்டுமே 74 லட்சம் வாக்காளர்கள் தன்னுடைய அதிகாரத்தை, உரிமையை இழந்து நிற்கிறார்கள். அப்போது வெஸ்ட் பெங்காலில் ஒரு 60-65 லட்சம் வாக்காளர்கள், தமிழ்நாட்டில் 74 லட்சம் வாக்காளர்கள். இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்களை வைத்து ஞானேஷ்குமாரின் டீம் இந்த திருட்டு வேலையை இவர்கள் பார்க்க மாட்டார்களா என்கிற கேள்வி வருகிறதா இல்லையா? ஜஸ்ட் இமேஜின் 74 lakh. பட் டெக்னிக்கலி நீங்க பார்த்தீர்கள்னா 97 லட்சம் வாக்காளர்கள். அதுக்கப்புறம் நீங்க சேர்த்தது அதையெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு தான் நீங்க 74 லட்சத்தை கூறுகிறீர்கள். புதிதாக 18 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள், அவர்களுடைய ஃபார்ம் 6 அது எத்தனை வந்தது, எத்தனை பேரை நீங்கள் சேர்த்தீர்கள், அந்த கணக்கெல்லாம் இதுவரை வரவில்லை. ஆக மொத்தம் ஞானேஷ்குமார் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த இம்பீச்மெண்ட்லேருந்து தப்புவதற்காக இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை அறிவித்திருக்கிறார். ஆனால் பார்லிமெண்ட்டில் தப்பிப்பாரா? அல்ல அடுத்த அரசாங்கம் மாறிய உடனேயே இவருடைய சீட் கிளியுமா கிளியாதா என்கிற அந்த கேள்வியும் இருக்கிறது. நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல், அமெரிக்காவின் ட்ரேட் டீல், அமெரிக்காவுடைய ப்ரெஷர் மற்றும் இப்போ இந்தியா இருக்கக்கூடிய புதிய ஸ்டாண்ட், ஈரான் எங்களுடைய நண்பர், 15 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் எங்களுடைய நண்பர், இந்தியா மதர்லேண்ட், இஸ்ரேல் இஸ் ஆர் ஃபாதர்லேண்ட், நரேந்திர மோடியின் இந்த வார்த்தை. இப்போ எந்த விதமான டிப்ளமேசியில் நரேந்திர மோடி சிக்கியிருக்கிறார்? இந்த 5 மாநிலங்களின் தேர்தல் ரிசல்ட் நரேந்திர மோடியுடைய இந்த வீக் பாயிண்ட்டுக்கு எதிராக வருமா? அல்ல ஞானேஷ்குமார்
இந்த முறையும் நரேந்திர மோடியை காப்பாற்றி விடுவாரா என்கிற இந்த கேள்வியை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.